ஏன் மறைக்கிற? நான் ஒண்ணும் மறைக்கலங்க, என் பார்வையே அப்படித்தாங்க. ஆமா, இதெல்லாம் என்ன பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? வாத்து முட்டை, வாத்து முட்டை மாதிரி தெரியுது. இத பாருங்கம்மா, நான் ஒண்ணும் வாத்து முட்டையில சந்தையில வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன், சண்டை போட வரல. நானும் வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எவ்வளவு? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். ஏயா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும், என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ளை பின்னாடியே சுத்துறீங்க, நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே. யாருங்க? நீங்க தான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்காய் ஒன்னும் கொசுறு இல்லையா? அதையும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே, பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனேதான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சாப்புலதான். இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். வாங்க போங்க. பெரிய இருக்குல்ல, குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்கெல்லாம் பாக்குற? நமக்கு தான் இன்னும் குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்கா இப்ப வாங்கிட்டு குழந்தைய அப்புறம் பெற்றுக்கலாம்னா? இந்த மாதிரி கெட்டார்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்குமா? பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கொடு. காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்காரு, என்கிட்டயா காசு கேக்குற? யாரு? அதோ என்னங்க, புரியா? பசங்களுக்கு எல்லாம் ஐஸ் வாங்கி கொடுக்கட்டா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, பசங்களுக்கு எல்லாம் 2 ஐஸா கொடுங்க. நல்ல ஐஸா. பாருமா, பசங்களுக்கு எல்லாம் தோசை கொடுக்குங்க. காசு? காசா? எப்படி? என்னங்க, பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுக்கட்டா? புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் கொடுங்க. பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வளையல் போடு. எல்லாத்துக்குமா? காசு? காசா? எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டா? புரிஞ்சுதுங்களா? அவர் தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல வளையல போடு. போடு, நல்ல வளையல போடு. ஐயோ பெரியவரே, பெரியவரே, பாத்துக்கிட்டு வர்றீங்களே, போங்க போய் குடிங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் கோழின்னு நினைச்சு உங்களை. பரவாயில்லையா? இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆள பாரு வேற ஆள பாருங்கிறியே, நீ பெரிய ஆளியா? அதுக்குன்னு சந்தையில தானா? இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. என்ன என்ன, எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நான் ஒரு அடிப்பேன், கிள்ளுவேன். உங்களுக்கு என்ன பயிரா இருக்கு? போங்க போங்க. என்ன பெரியவரே, வெறுங்கையோட வரீங்க? கோழி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க சின்னவரே? அந்த கோழியை பிடிக்க போய் அது பறந்து போய். தம்பி, உன் பஞ்சாயத்து 30 ஐஸ் வாங்கி கொடுத்துச்சு, காசு கொடு. யாரு பஞ்சாதி? உன் பஞ்சாயத்தாயா? யாரு? என்ன என்ன? நீதான் அங்க இருந்து வாங்கி கொடு கையை காட்டினியா? இப்ப என்ன காசு குடியா? அது வந்து பெரியவரே, எனக்கு தெரியாம என்ன இது? சுமரா, தம்பி, உன் சம்சாரம் 30 தோசை வாங்கியிருக்கு, காசு கொடு. 30 தோசையா? ஏன் சம்சாரமா? என்னம்மா சொல்றீங்க? அட, நீதானே அங்க நின்னுகிட்டு கூட கூடன்னு சொன்ன, காசு குடியா? அட காசு குடு. பெரியவரே, இது 2வது சம்சாரம். சுமரா, யோ, உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வரையில வாங்கினா, காசு குடியாப்பா. 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்டயா போய் சொல்ற? மரியாதை ஆகலையா? 2 பேரும் கட்டி பிடிச்சு நின்னதை எல்லாருமே பார்த்தோம். கல்யாணம் ஆகலன்னு வித்த காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பார்க்கறியா? என்னையா பேச்சு? புகுந்து ஆறு பெரியவரே, உமக்கு அறிவே இல்ல. இருக்கு, ஆனா இந்த காதல் விவகாரத்துல மட்டும்தான் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பெரியவரே, வண்டி தானா நின்னு போச்சு? தானா நிக்கல, வயித்துல பசி, அதான் நின்றுச்சு. வயித்துல பசினா இப்ப என்ன பண்றது? அங்க பாடுறா, கொலா புட்டு. அவராலதான் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு நாள் கூட வா. நல்லா அழுத்துடா.
மரியாதை இல்ல பேசுற எங்க உன் கை மாணிக்கா கையேட்டா எடுத்தா முடமாயிடுவனே பரவாயில்லையா என்ன ஏன் தம்பியா பேர் சொல்லி கூப்பிடுற என்னையோட இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அவனை மாமான்னு கூப்பிடணும் என்ன அம்மான்னு கூப்பிடணும் என்ன சொல்றீங்க சொல்லாத என்ன மறி குழந்தை இந்த தாய அம்மான்னு கூப்பிட அம்மா தாயேன்னு பிச்சைக்காரன் கூப்பிட்டா கூட கூப்பிட வேண்டாம்னு சொல்லுவேன் இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா யார கூப்பிட சொல்றீங்க இடத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரங்க எங்க அக்கா பட்ட வேலைக்காரின்னு சொல்ற தங்க செல உருக்கி பார்த்தா உண்மை தெரியும் எச்சைய கூட்டி முழங்க நாசமா பச்சை நரம்பு டிங்கன்னு நிக்கும் கண்ணாடி உள்ளம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும் பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் கூஜா தூக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க போஜனை இந்த ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு தியாக பரம்பரை பெரிய தியாகி இந்த அசிங்க பிடிச்சவள நான் அம்மான்னு கூப்பிடவே மாட்டேன் அவ கொழுப்பு அடங்கணும்னா உடனே என் தம்பி கட்டி வைக்கணும் இப்ப முடிவு பண்ணுங்க ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல அவன் இருக்கணும் பாலாவது போலாவது கல்யாண தேதி சொல்லுங்க சொல்ல போறீங்களா இல்லையா வந்து வந்தாவது போயாவது வாடா போலாம் பாலா நெல்லு நீ இல்லாம நான் இல்ல வயசான உனக்கே எப்படி நான் சின்ன பையன் எனக்கு எப்படி புரியுதுடா முடிவு பண்ணிட்டேன் வர்ற 10 என்ன 10 நெத்தியில போடுற 10ஆம் தேதி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் உனக்கும் மரிக்குழந்துக்கும் கல்யாணம் ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ வணக்கம் சார் என்ன இதெல்லாம் லஞ்சமா இல்ல இல்ல அன்பளிப்பு அன்பளிப்புங்கிற பேர்ல தான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க பழப்பே நடக்குது சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வாங்க அது வந்து சார் அது இருக்கட்டும் உங்களுக்கு காதலிக்கிறது எப்படின்னு தெரியுமா நாயை விட்டு விரட்டுறது கத்திரிக்காய் தோட்டத்துல சட்டியை கவுத்துக்கிட்டு மிரட்டுறது சந்தையில கொள்ளையடிக்கிறது ராட்சச காதலா இருக்க நான் இப்படி ஒரு காதல் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல ஐயோ தப்புதாங்க என்ன நீங்க தப்புதான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் இப்போ உங்களை விட்டு எனக்கு வேற வழியே இல்ல எனக்கும் வேற வழி இல்ல போயிட்டு வாங்க அப்போ நீயும் எனக்கு உதவி செய்ய மாட்டியா முடியாதுங்க தம்பி இந்த விஷயத்தையாவது உன் அண்ணன்கிட்ட சொல்லிடுறியா சொல்லிடுறேன் என் வீட்டுல என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க சொல்லிடுறேன் அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம் சொல்லிடுறேன் மாப்பிள்ள மைனர் மாணிக்கம் சொல்லிடுறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஊர்வலமா வருவேன் சொல்லிடுறேன் அது என்ன ஊர்வலம் தெரியுமா என் சாவ ஊர்வலம் சொல்லு ஆமாப்பா இந்த மாதிரி குழந்தை வாழ்றதே உன் அண்ணனுக்காகத்தான் அவர் எனக்கு கிடைக்கலனா என் முடிவு இதாதான் இருக்கும் இதையும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வரேன் அண்ணே அண்ணே எங்க வீட்டுக்கு உங்களை தவிர வேற யாரும் அண்ணியா வர முடியாது இது சத்தியம் அண்ணே இந்த தங்கம் வாத்தியார் மாதிரி சாதாரணமா சத்தியம் பண்ண மாட்டான் பண்ணிட்டா நினைத்ததை முடித்தே தீருவான் கண்ணீரை துடைக்கிறேன் கவலையை விடுங்க இப்ப நீங்க புறப்படுங்க அண்ணே உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா பெரியவரே நல்லா திங்க் பண்ணுங்க ஒரு அவளையின் கண்ணீர் நம்மள சும்மா விடாது பெண் பாவம் இருக்கே அந்த பாவத்துக்கு நரகத்துல நம்மள நெருப்புல போட்டு முதல வாயில போட்டுருவாங்களா ஐயோ முதல திங்க முடியாம பாம்பு வாயில போட்டுருமா ஐயோ ஐயா ஐயன்னு சொன்னா எப்படி பெரியவரே சின்ன பையா இதுக்கு என்ன என்னதான் செய்ய சொல்ற கரெக்ட் என்ன மாதிரி அறிவாளிக்கிட்ட அத மாதிரி கேளு இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அந்த பொண்ணை இங்க கூட்டு வரேன் நீங்க பேசாம அந்த பொண்ணு கிட்ட கவலையை விடு என் கண்மணியே உன் கண்ணீரை துடைக்கிறேன் பெண்மணியே உன்னை காதலிக்கிறேன் என் தங்கமே திருமணம் செய்து கொள்கிறேன் சொர்க்கமே அப்படின்னு சொல்லுங்க எல்லாம் சரியா போயிடும் ஐயோ அது என்னால முடியாது அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது